தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்திலேயே தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அவருடைய கட்சி பெயர அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு. கட்சி பெயர அறிவிச்சது மட்டும் இல்லாம, கட்சிக்கான கொடி, பாடல் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டுகள வெளியிட்டு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள ஆட்டம் காண வச்சாரு. முக்கியமாக அண்மையில இவருடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடந்த பிறகு பலருமே பதட்டத்துல தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில தளபதி விஜய் அவர்களுடைய மாஸான ஸ்பீச் தான் இந்த அளவிற்கு சரளமாக அரசியல வெளுத்து வாங்குறாரே, கண்டிப்பாக பேசியே இவர் ஆட்சியை பிடித்து விடுவாரோ அப்படின்னு பலருமே அச்சத்துல இருக்காங்க. அதற்கான வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா, ரீசெண்டாக திமுகவில இருந்து ஸ்டாலின் அவர்களும், நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் அவர்களுமே பேசியிருந்தாங்க. இப்படி தளபதி விஜய் அவர்களுக்கான எதிர்ப்பு தற்போது அதிகமாகவே கிளம்பியிருக்கு. சீமான் அவர்கள் நாளுக்கு ஒரு நாள் பேட்டி கொடுத்து தளபதி விஜய் அவர்களை பற்றி அவதூறாக சமூக வலைதளங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்காரு. இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு குறைந்த பாடல்ல. தற்போதுமே தளபதி ரசிகர்கள் பல இடங்கள்ல அவங்களுடைய கட்சி பணிகளை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஜய் சார் பாத்தீங்கன்னா தற்போது மீண்டுமே தளபதி 29வது படப்பிடிப்புல இணைஞ்சிட்டாராம். தற்போது இதன் படப்பிடிப்பு 3வது கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த 3வது கட்ட படப்பிடிப்பு வெறும் 20 நாட்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படப்பிடிப்புல ஒரு முக்கியமான பாடல் காட்சிகளை படமாக்க இருக்காங்களாம். இந்த பாடலை தளபதி விஜய் அவர்களுக்காக அனிருத் அவர்களே பாடியுள்ளார் அப்படின்ற செய்தி தற்போது கிடைச்சிருக்கு. மேலுமே இதுதான் ஒரு முதல் சிங்கிள் ட்ராக் பாடலாக வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால இந்த பாடலுக்குமே தளபதி ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.